Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஃபர்ஸ்ட்லி when I feel mentally and physically கொஞ்சம் டவுனா அந்த ஒரு பிக் மீ அப்க்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய டே ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து I put on my favorite mustard t-shirt. This is my favorite mustard t-shirt. இது ஒரு வாட்டி வாங்கினதுக்கு அப்புறம் இதே எனக்கு வந்துட்டு திருப்பி நான் ஒரு 2-3 பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் போடுறதுக்கு ஐ காட் திஸ். எனக்கு வந்து சில கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு இட் புட்ஸ் மீ இன் அ குட் மூட், குட் வைப். அது போட்டா நல்லது நடக்கும்ன்ற மாதிரி கிடையாது. ஐ ஃபீல் குட், ஓகே, அந்த மாதிரி. அண்ட் அ ப்ராப்பர் போல்ட் ரெட் ஆர் மெரூன் ஆர் இந்த மாதிரி ஒரு போல்ட் லிப்ஸ்டிக், ஓகே. And talking about what I used that particular day to you guys. அதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இன்னைக்கு என்னோட டெய்லி எசென்ஷியல்ஸ்ல நான் என்ன பண்ணேன், என்னென்ன ஸ்கின் கேர், பாடி கேர், ஹேர் கேர், மேக்கப், வாஷ் கேர் இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணேன். இதுல ஒரு சில புது ப்ராடக்ட் இருக்கு, அது நான் உங்ககிட்ட குட்டி ரிவ்யூவாகவும் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிஃபோர் வி ஸ்டார்ட், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கலர் ஆர் டைப் ஆஃப் ட்ரெஸ் ஆர் எனிதிங் இருக்கா? நீங்க கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் உங்களை அப்லிஃப்ட் பண்றதுக்கு நீங்க பண்ணிக்கிற விஷயம் என்ன அப்படின்றது எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேர் கேர்ல வந்து ஐ ஜஸ்ட் வாஷ் மை ஹேர் எஸ்டர்டே. ஸோ ஹேர்ல வந்துட்டு முக்கியமா ப்ரீ வாஷ்க்கு 2 விஷயம். ஃபார் த ஸ்கேல்ப் ஒரு நல்ல ஹேர் ஆயில், ஃபார் த லென்ஸ் ஒரு நல்ல ஹேர் மாஸ்க். இந்த ரொட்டீன் இட்ஸ் ஒர்க்கிங் கிரேட் ஃபார் மை ஹேர் அண்ட் ஸ்கேல்ப். ரீசெண்டா நான் நடுவில் கொஞ்சம் ஹேர் ஆயில் மாத்தினேன், பட் அகேன் ஐம் டெல்லிங் யூ, இந்த இந்துலேகாவோட ஹேர் ஆயில் இஸ் தி பெஸ்ட். எனக்கு வந்து என்னுடைய ஸ்கேல்ப்புக்கும் முடிக்கும் நிஜமாவே ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்கு. லைக் டியூரிங் ஹேர் வாஷ் அந்த முடி கொட்டுற விதமா இருக்கட்டும், அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் என்னுடைய ஸ்கேல்ப் வந்துட்டு டேண்ட்ரஃப் இல்லாம பாத்துக்கிறதா இருக்கட்டும். ஐ ஸ்டாப் திஸ். ஐ யூஸ்ட் வேற ஒரு ஆயில். ஸ்கேல்ப் வந்து கண்ணா பின்னான்னு டேண்ட்ரஃப் ப்ரோன் ஆயிடுச்சு. ஸோ ஐம் ஸ்விட்சிங் பேக் அகேன். அதுவும் டேண்ட்ரஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயத்த மையப்புள்ளியா வச்சு ஐ எம் கோயிங் டு ரீஸ்டார்ட் யூசிங் திஸ். இதுல கொஞ்சோண்டு இருக்கு. அடுத்து ஐ எம் கோயிங் டு கெட் மை செல்ஃப் ஃபியூ பேக்கப்ஸும் கூட. திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். கொஞ்ச நாளா என்னுடைய லென்ஸுக்கு வந்துட்டு ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஹேர் ஆயில் நிறைய அப்ளை பண்றது நிறுத்திட்டு ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க் ஃப்ரம் டவ் டீப் மாய்ஸ்சர் ஹேர் மாஸ்க் நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். இது வந்து டியூரிங் ஹேர் வாஷ் விட இந்த மாதிரி ப்ரீ ஹேர் வாஷா ஒரு கேர் மாதிரி என்னுடைய முடிக்கு நான் ட்ரீட் பண்றது வந்து நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு ஸ்கேல்ப்ல ஆயில் வச்சுட்டு மசாஜ் பண்ணிட்டு லென்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிட்ச் பண்ணிட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 to 1 hour, ஐ மீன் 20 minutes to 1 hour நீங்க வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போதும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் முடி மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கு. ஓவரால் சாஃப்ட்னஸ், ஃப்ரிஸ் கண்ட்ரோல் எல்லாமே நல்லா இருக்கு. பிரேக்கேஜும் ரொம்பவே கம்மியா இருக்கு. இது நிஜமா அந்த மாதிரி லைக் ப்ரீ வாஷ்க்கு யூஸ் பண்றதுக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு. பட் இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து நீங்க பண்ணிக்கோங்க. பட் பாக்ஸ்ல அவங்க சொல்லியிருக்கிறது வந்துட்டு யூ ஹேவ் டு யூஸ் திஸ் டியூரிங் வாஷ், லைக் ஷாம்பு பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது. நம்ம தான் எல்லாமே வந்து இந்த மாதிரி உல்டா பண்ற வேலையாச்சே, நமக்கு ஈஸியா வருது இல்ல. அதனால ஐ எம் யூசிங் திஸ் ஆஸ் அ ப்ரீ வாஷ் மாஸ்க். நான் சொல்லியிருந்தேன்ல என்னோட ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் ப்ரோனா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஐ வாண்ட் டு கிவ் திஸ் அ ட்ரை. திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் கேராஸ்டாஸ். இது அவங்களுடைய ஸ்கேல்ப் பியூரிஃபிகேஷன் டேண்ட்ரஃப் கேர் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பூ. ஐ ஒன்லி காட் தி ஷாம்பூ. ஸோ இது வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ. சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூல வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா நுரை நிறைய வராது. அதுவும் நான் ஹேர் ஆயில் பண்றேன் அப்படின்றதுனால ஐ நீடட் தட் நுரை ஆன் மை மண்டை வென் ஐ வாஷ் மை ஹேர் வித் ஷாம்பூ. அது ஒண்ணுதான் ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நல்லா தான் இருக்கு. என் ஸ்கேல்ப் இப்போதைக்கு வந்து இட்ஸ் ஃபைன். அந்த ஒரு இச்சினஸ் இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே வந்துட்டு எனக்கு டேண்ட்ரஃப் வந்து லைக் போயிருக்கு. லைக் சில இடத்துலலாம் அந்த டேண்ட்ரஃப் ஸ்பாட்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்கேல்பே வந்து ஒரு மாதிரி ஹீல் ஆன மாதிரி டைட் ஆன மாதிரி இருக்கும். இஃப் யூ ஆர் ப்ரோன் டு டேண்ட்ரஃப் ப்ரோன் ஸ்கேல்ப், உங்களுக்கு அந்த நான் என்ன சொல்றேன் அப்படின்றது புரியும். அந்த மாதிரி இருக்கு இப்போ என்னுடைய ஸ்கேல்ப். இட்ஸ் ஆக்சுவலா நைஸ் தான். லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூஸ் திஸ். அட்லீஸ்ட் லைக் ஒன்ஸ் இன் 2 வாஷஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இதை வச்சிருக்கேன். ஐ ரியலி லவ் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட நீம் ஷாம்பூ டு கீப் மை டேண்ட்ரஃப் அண்டர் கண்ட்ரோல். பட் இந்த மாதிரி சீசன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவான கிளாரிஃபையிங் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஐ எம் ட்ரைங் அவுட் திஸ். பார்ப்போம். I'll keep you guys posted. For the first wash, it's definitely not disappointing. I think at this moment என்னுடைய முடி லென்ஸ்க்கு வந்துட்டு கண்டிஷனர் வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஐ யூஸ்ட் இந்த அப்சல்யூட் ரிப்பேரோட ஹேர் மாஸ்க். அது ஏதாவது ப்ரோட்டீன் ஓவர்லோட் ஆகுதா என்ன அப்படின்றது தெரியல. என்னன்னா இது போட்டதுக்கு அப்புறமே என் முடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஹார்டா ரஃபா இருக்க மாதிரி இருக்கு. லைக் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் த மந்த்ஸ்ல நான் சொல்றேன்.
ஸோ ஐ எம் திங்கிங் ஆஃப் நாட் யூசிங் திஸ் ஃபார் சம் டைம் ஆர் அட்லீஸ்ட் லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஐ லவ் திஸ். இப்பயும் கூட ஐ லவ் திஸ். திஸ் மேக்ஸ் மை ஹேர் லைக் டேமேஜ் ஃப்ரீ, ஃப்ரிஸ் ஃப்ரீ அண்ட் ஓவராலாக குவாலிட்டியே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு நிறைய. ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். இது நான் கண்டிப்பாக வெறுக்க மாட்டேன். ஆனால் இப்போ ரைட் நவ் மை ஹேர் நீட்ஸ் அ கண்டிஷனர். ஸோ கொஞ்ச நாள் ஐம் கோயிங் டு யூஸ் கண்டிஷனர். இதுக்கு முன்னாடி ஒரு ரெட்கனோட கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நல்லா தான் இருந்தது என்னோட முடி. ஸோ ஐ திங்க் ஐ யூஸ் கண்டிஷனர் ஃபார் அ வைல். இதுவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். நீங்க கேட்கலாம், ஏன் 2 ஹேர் மாஸ்க் அவசியமா அப்படின்ட்டு. அவசியமே கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் டெஸ்டிங்காக எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் காலி பண்ணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி மல்டிபர்பஸ் வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். டியூ டு dandruff பாடி ஆக்னே வர்றது வந்துட்டு காமன். ஸோ அதையும் காம்பேட் பண்றதுக்காக ஐம் யூசிங் இந்த அராட்டாவோட சால்சிலிக் ஆசிட் பாடி வாஷ். இது வந்து அகைன் ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிடுறது. இது நல்லா இருக்கும். நல்ல ஒரு கிளாரிஃபையிங் பாடி வாஷ். ரொம்ப வாசனைலாம் எதுவுமே இருக்காது. பட் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து குடுக்கும். ஸ்கின்ன ட்ரையாவே வந்து பார்த்துக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியானா தானே அந்த உங்களுக்கு ஒரு மாரி கொஞ்சம் டர்ட்டி ஆகுற மாதிரியான ஃபீல் இருக்கும். அந்த பிரச்சனை வந்து இது குடுக்காம இருக்கும். நல்லா இருக்கும். ஃபார் தி ஃபேஸ் வாஷ் ஐ யூஸ் தீஸ் 2. ஸோ ரீசெண்டா என்னுடைய முகத்துல வந்து இந்த மூக்குல ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்கின் லேப் ஏதாவது போறேன்னா ஐம் கோயிங் டு செக் ஃபார் இட். லைக் என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி அப்படின்றது. நான் வந்து கண்டினியூஸா அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ணிட்டே இருந்தேன்னா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு. அது கொஞ்சம் நச்சா இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு என்ன அப்படின்றத டெஸ்ட் பண்ண போறேன், செக் பண்ண போறேன். பட் அதை காம்பேட் பண்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு இது ஒயிட் ஹெட் எதுவும் பண்ண போறது கிடையாது. திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் தி ஃபேஸ் ஷாப். இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபைங் பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ். கொஞ்சம் ஸ்கின்னை ட்ரை பண்ணும். பட் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். இது வந்துட்டு வெரி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் மை நோஸ் அண்ட் சின் ஏரியா. இது வந்து பவுடர், டெர்மாலஜிக்காவோட எக்ஸ்ஃபோலியேட்டர் பவுடர். ஸோ இதை வச்சுட்டு என்னுடைய மூக்கு, சின், நெத்தி ஏரியா வந்து நான் நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். ஸோ ஐ யூஸ்ட் தீஸ் 2. இதுவுமே வந்து ரெகுலராக டெய்லி, ஆக்சுவலாக அது டெய்லி யூஸ் பண்ணலாம். பட் நான் டெய்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்துட்டு 3 days ஒன்ஸ் ஆர் எப்போ எனக்கு வந்துட்டு அந்த ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் லைக் வெளியில எட்டி பார்க்குதோ அப்போ வந்து ஐ யூஸ் திஸ். ஆல்சோ ஒயிட் ஹெட்ஸ்க்கு வந்துட்டு whenever I steam my face and put on a nice mask, no, அடுத்து ஒரு 4 நாளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. My skin feels like so nice and clean from within. அந்த க்ளோ இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்டீமிங் வந்துட்டு வீக்லி ஒரு வாட்டி பண்றது தான் வந்து போதுமானது. இல்லைன்னா அதுவே வந்து ஸ்கின் பேரியரை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் பண்றோம் அப்படின்றதுனால அது ஒரு 5th டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு மறுபடியும் ஒரு மாதிரி கொரக்கொரன்னு ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்காக தான் ஐ டோல்ட் யூ லைக் நான் போயிட்டு செக் பண்ண போறேன் என்ன அப்படின்றது. ஆல்சோ டெடிகேட்டடா ஏதாவது இந்த சால்சிலிக் ஆசிட் சீரம்லாம் ஏதாவது போடணுமா என்ன அப்படின்றது நான் செக் பண்ணிட்டு வர போறேன் அப்படின்றது. ஐ கீப் யூ கைஸ் போஸ்டட் ஆன் இட். வாஷ் கேர்லே என்னுடைய பாடி ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு இதே தான். இது வந்து இன்னும் நான் வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா லைக் ஓகே இது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்கல. ஆக்சுவலா நான் பார்த்து வாங்கியிருக்கேன். இன்னும் எனக்கு அது வரல. நான் வந்துச்சுன்னா நான் அதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் எப்படி இருக்கு அப்படின்றது. பட் கெமிஸ்ட் அட் பிளே ஓட இந்த நேச்சுரல் AHAs பேஸ் பண்ண பாடி ஸ்க்ரப் இஸ் தி ஒன் ஃபார் மீ ரைட் நவ். நல்லா இருக்கு. பல மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ரியலி லைக்கிங் இட். இதுக்கு முன்னாடி ஐ ரியலி என்ஜாய் டவ்வோட பாடி ஸ்க்ரப். when it comes to body scrubs, நான் வந்து டெய்லி என்னோட அண்டர்ஆர்ம் ஸ்க்ரப்பிங் ஆளு. அண்ட் வாரத்துல 2 times வந்துட்டு ஃபுல் பாடி ஸ்க்ரப் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆளு. ஸோ திஸ் ஒன் இஸ் வெரி ஜென்டில், வெரி எஃபெக்டிவ். அண்ட் இது வந்து லைக் எக்ஸ்ஃபோலியேட் பண்றது கொஞ்சம் விசிபிளா தெரியுது. அதுதான் ஒரு ரீசன் எனக்கு இது பிடிச்சிருக்கிறதுக்கு. ஸோ இது ஹேர் வாஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஓலப்ளெக்ஸோட க்ரீம் லீவன் சீரம் அதை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் நைட் டைம்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஆயில் பேஸ்டு சீரம். அண்ட் ஐ யூஸ்ட் மொரக்கன் ஆயிலோட இந்த லைட் ஆயில் டு மாய்ஸ்சரைஸ் மை லென்ஸ். அகேன் தூங்குறதுக்கு முன்னாடி போடுறதுக்கு இது யூஸ் பண்ணேன். அண்ட் ஃபார் த ஸ்கேல்ப் ஐ யூஸ்ட் விஷ்கேரோட இந்த ஸ்கேல்ப் சீரம். ஸோ இதுவும் வந்துட்டு எங்கெல்லாம் எனக்கு பால்ட் ஆகுற மாதிரி இருக்கோ ஆர் முடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளரணுமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். ஆக்சுவலாக ஹோல் ஸ்கேல்புக்கு போடுறது தான் இது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் நான் வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறி எல்லாம் ஸ்கேல்ப் ஃபுல்லாக போடுறதுக்கு. ஆல்சோ ஐ பர்டிகுலர்லி ஃபீல் லைக் பேக் ஆஃப் மை ஹெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஆகும் லைக் ஸ்கேல்ப் ஏரியா. ஸோ இது போட்டேன்னா இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஆயிலியான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இந்த எங்கே எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும் இதை நான் போட்டுப்பேன். என் ஸ்கேல்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காம்பினேஷன் ஸ்கேல்ப் மாதிரி. உச்சி மண்டை இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். பின்னாடிலாம் வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்கேல்ப், சீக்கிரமாக ஆயிலி ஆகிடுற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ வெரி டீடியஸ் ப்ராசஸ் என்னுடைய ஸ்கேல்ப் முடியெல்லாம் மேனேஜ் பண்றது. ஓகே, போஸ்ட் வாஷ் 2 கேர். ஓகே, ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் தட் யூ ஷுட் ஹேவ். லைக் இதுல நான் இத்தனை காமிச்சல, இதுல நீங்க எதுவுமே இருந்தாலும் இது கண்டிப்பா இருக்கணும். சோப் வச்சு நீங்க உங்க பாடி வாஷ் பண்ணீங்கனாலும் ஆஃப்டர் பாடி வாஷ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் அண்டர்ஆர்ம் ரோல் ஆன் ஃப்ரம் Dove, நாட் ஸ்பெசிஃபிக்லி ஃப்ரம் Dove, பட் எனி அண்டர்ஆர்ம் ரோல் ஆன் ஃப்ரம் எனி பிராண்ட். மென்னா இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் ஸ்டார்ட் யூசிங்
an underarm roll-on or a deodorant. இது வந்து உங்களுக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்வெட்னால வரக்கூடிய அந்த ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்க வந்துட்டு அப்போ நான் ஸ்வெட்டே பண்ணாம இருந்தேன்னா என்னுடைய அந்த போர்ஸ்லாம் வந்து கிளாக் ஆயிக்குமே அப்படின்னா ஒர்க் அவுட் ஆர் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வெட் பண்ணி அந்த ஸ்வெட் எல்லாம் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. பட் த்ரூ அவுட் த டே ஸ்வெட் ஆகிட்டே இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு திஸ் வுட் டெஃபினெட்லி ஹெல்ப். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ஹேவ் திஸ். ஓகே, இது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபார் அண்டர் ஆர்ம் ஐ எம் என்ஜாயிங் திஸ் பர்டிகுலர் ரோஸ் வேரியன்ட் ஃப்ரம் டவ். அதே மாதிரி ரீசெண்டா நான் வந்து ரீல்ஸ்ல பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்து கெமிஸ்டர் பிளேயோட நெக் நீ அண்ட் எல்போ பிரைட்னிங் ரோல் ஆன். ஓகே, இது வந்து நான் முக்கியமா என்னுடைய முட்டிக்காக தான் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். நான் ஸ்பெசிஃபிக்கா என் முட்டியை வந்து பிரைட்டன் பண்ணணும் ஆர் அந்த பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணணும்னு இத்தனை நாள் நான் வந்து விரும்பி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டெடிகேட்டடா யூஸ் பண்ணது கிடையாது. பட் எனக்கு வந்து எப்பயுமே ஒரு லைட்டா ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், லைக் முட்டி தெரியுற மாதிரியான ட்ரெஸ்லாம் வாங்க மாட்டேன் இதுக்காகவே. ஏன்னா ஐ ஃபீல் லைக் இட்ஸ் டூ டார்க், எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்றது. நான் ஐ நோ என்ன என் ஸ்கின் தானே, என் முட்டி தானே, எனக்கு பிடிச்சது நான் பண்ணலாம், அப்படியும் இருக்கலாம். பட் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் ரைட் நவ். ஐ டோன்ட் ஃபீல் குவைட் கம்ஃபர்டபுள் வித் இட். ஸோ சரி, ஓகே, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, இது ஏதாவது வேலை செய்யுதா அப்படின்ட்டு. ஐம் நாட் புட்டிங் ஆல் மை ட்ரஸ்ட் ஆன் திஸ். இது போட்டோன்னே அப்படியே ஃபுல்லாக கலர்லாம் வந்து மாறிடணும் அப்படின்ட்டு. பட் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்றதுல என்ன தப்பு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஐ ஹர்ட் ரியலி குட் ரிவ்யூஸ். இதுல வந்து நயசனமைட், ஹைலரானிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், மேன்லிக் ஆசிட், வைட்டமின் சி இதெல்லாம் இருக்கு அப்படின்றது. ஸோ இது நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஸ்பெசிஃபிக்காக கழுத்துலாம் பிக்மெண்டடா இருக்கு, இந்த நக்கல்ஸ்லாம் பிக்மெண்டடா இருக்கு அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். I'll let you know. ஸ்கின் கேருக்கு வந்து ஒரு நல்ல வைட்டமின் சி சீரம், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் ஃபார் த டே டைம் அண்ட் நைட் டைம். சன்ஸ்கிரீனை மட்டும் ஒமிட் பண்ணிக்கோங்க. த சேம் வைட்டமின் சி அண்ட் மாய்ஸ்சரைசர் ஆர் ஜஸ்ட் த மாய்ஸ்சரைசர் would do the job. ஸோ நான் வந்து டே டைம்ன்றதுனால ஐ யூஸ்ட் இந்த செரமைட் அண்ட் 10% வைட்டமின் சி ஆம்பூல் சீரம் ஃப்ரம் டாக்டர் ஷெட்ஸ். இது நல்லா இருக்கு. இது வந்து ஒரு நல்ல நான் இரிட்டேட்டிங் வைட்டமின் சி சீரமா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி வெரி லைட் வெயிட் ஆன் த ஸ்கின். ஐ லவ் வைட்டமின் சி சீரம் என்னுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ இது வந்து நான் என்னுடைய சீரமா யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபார் மாய்ஸ்சரைசர் அகைன் டாக்டர் ஷெட்ஸோட இந்த கேஸ் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இது, ஆர் டெர்மகோல ஒரு செரமைட் மாய்ஸ்சரைசர் இருக்கு அது, ஆர் இந்த பான்ஸோட இந்த லைட் மாய்ஸ்சரைசர் அது. ஐ ஹாவ் குவைட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்பப்போ மாற்றி போடுறதுல. பட் இன்னைக்கு வந்து ஐ யூஸ்ட் திஸ். இது ரொம்ப லைட்டாக இருக்கும். நமக்கு சம்மர் டைம்ல வந்து இந்த மாதிரி லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர்ஸ் தான் வந்துட்டு நல்லா இருக்கும், ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாமல் இருக்கும். அதனால ஐ ஆப்டட் ஃபார் திஸ். அடுத்து சன்ஸ்கிரீனுக்கு வந்து தி ஒன் அண்ட் ஒன்லி க்ளோ வேரியன்ட் ஃப்ரம் Aqualogica, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் யூஸ்ட் சன்ஸ்கிரீன்ஸ். நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு, பட் திஸ் வில் ஆல்வேஸ் பி லைக் மை கோ டு ஃபேவரட் டெய்லி சன்ஸ்கிரீன். லைட்டா இருக்கும், ஒயிட் காஸ்ட் கொடுக்காது, ஸ்கின்ல போட்டதே தெரியாது, அண்ட் எஃபெக்டும் நல்லா இருக்கும். இந்த ஸ்கின் டேன் தரது இல்ல அந்த ஒரு டல்லான லுக்கிங் ஸ்கின்னா ஆக்குறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நல்லா இருக்கும். த்ரூ அவுட் த டே சூப்பரா என்னுடைய ஸ்கின் ஆயில் ஃப்ரீயா வந்து பாத்துக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா என்னோட ஒரு பெரிய ஹார்ட் வந்து ஷேட்டர் ஆகிறத நீங்க விசிபிளா பாப்பீங்க. அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிக்கும். ஓகே, ஃபார் மேக்கப் ஒரு டெய்லி பேசிஸ்க்கு வந்து வாட் ஐ லைக் டு டூ இஸ் கொஞ்சோண்டு காம்பேக்ட் ஃபார் மை அண்டர் ஐ ஏரியா. இஃப் ஐ ஃபீல் லைக் எக்ஸ்ட்ரா டயர்ட் அண்ட் கொஞ்சம் டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷனாக இருக்கு ஆர் வெளியில போகணும் அப்படின்னா ஐ யூஸ் another bronzer ஆர் ஒரு ஆரஞ்ச் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பவுடர் அரௌண்ட் மை மவுத் அண்ட் அண்டர்நீத் மை ஐஸ். அப்படி இல்லை சும்மா வீட்டில் தான் இருக்க போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அண்டர் ஏரியாவுக்கு மட்டும் ஒரு சின்ன காம்பேக்ட் கொஞ்சோண்டு அந்த ஒரு மேட் லுக் கொடுக்கறதுக்காக. அப்புறம் ஐப்ரோஸ், இன்னைக்கு ஐ யூஸ் திஸ் பர்டிகுலர் ஒன் ஃப்ரம் வெட் அண்ட் வைல்ட். இது வந்து ஒரு ஐப்ரோ பென்சில். நாட் அ பிக் ஃபேன் அகேன், எனக்கு வந்து அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுமே அப்படின்றதுக்காக ஐ யூஸ் திஸ். இதை வந்து நல்லா போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலியை வச்சுட்டு ஐ ஜஸ்ட் சிம்பிளி ரேன் த்ரூ இட். அதை கொஞ்சம் சாஃப்டன் ஆக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து ஒரு பவுடர் விரும்பி when it comes to filling my eyebrows, அதனால அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. ஸோ லிப் பாம்க்கு வந்துட்டு ஐ யூஸ் திஸ். இந்த லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப்ஸை வந்து ப்ரெப் பண்ணுறதுக்காக. இது வந்து இட்ஸ் ஃப்ரம் டவ். இது நல்ல ஒரு கலர்லெஸ்ஸான ஆர்டர்லெஸ்ஸான ஒரு நல்ல நரிஷிங் லிப் பாம். ஓகே, அடுத்தது வந்து ஐ யூஸ்ட் இந்த 2 கலர்ஸ் ஃப்ரம் ப்ளூ ஹெவன் அண்ட் ஸ்விஸ் பியூட்டி. அவுட்லைன் பண்ணுறதுக்கு ப்ளூ ஹெவனோட இந்த ஹைப்பர் ஸ்டே வெயிட்லெஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் இந்த ஷேட் 19. அதுக்கப்புறம் அது லைட்டாக ஃபில் இன் பண்ணுறதுக்கு ஐ யூஸ்ட் திஸ் ஒன். இது வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட நான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக், மேட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் ப்ரௌன் மெரூன். 2 பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். எனக்கு இந்த மாதிரி மேட் ஃபுல்லர் லுக்கிங் லிப்ஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபேவரட்டா இருந்துட்டு இருக்கு. ஸோ ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் போல்டான கலர்ஸ் போட்டோன்னா ஐ ஃபீல் லைக் மச் அலைவ். ஸோ ஐ தாட் ரெட் போகலாம் அப்படின்ட்டு
லெட்ஸ் மூவ் ஆன் டு த லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த வீடியோ. பாடி கேர், அது முக்கியமா வாசனைன்னு வரும்போது பாடி கேர் மெயின்டெனன்ஸ் அண்ட் வாசனை. இன்னைக்கு நான் கொஞ்சம் சிம்பிளா தான் வச்சுக்கிட்டேன். ஒரு பாடி லோஷன், திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் பாடி வைஸ். இது வந்து இட்ஸ் தேர் யூரியா வேரியன்ட், 10% யூரியா பாடி லோஷன். ஆக்சுவலா இது நல்ல நரிஷிங்கா இருக்கு. நீங்க லோஷனா கையில எடுக்கும்போது திக்கா இருக்கும், அப்ளை பண்ணும்போதும் திக்கா இருக்கும். ஆனா அது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைக் லிட்ரலா ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிக்கும். நல்லா லைட் வெயிட்டா இருக்கும். ஒரு மாதிரி சாஃப்டான ஃபீல் வந்து இது கொடுக்குது. நல்லா இருக்கு. ஸோ இது நான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து பாடி ஆயில்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஓமிட் பண்ணிடுவேன். அதனால ஐ ஓமிட்டட் பாடி ஆயில் அண்ட் ஐ யூஸ்ட் இந்த யார்ட்லேயோட பாடி ஸ்ப்ரே. இது வந்து லிட்ரலா ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட். இது வந்து ஜார்ஜானுடைய சியோட பாடி ஸ்ப்ரே வேரியன்ட் அண்ட் அந்த டிசையர் ஃப்ரம் கால்டன் லண்டன் அதோட பாடி ஸ்ப்ரே வேரியன்ட். ஸோ அது மூணையும் நீங்க வந்து மிக்ஸ் பண்றீங்கன்னா இல் பி லைக் அ வாக்கிங் ஸ்மோக்கி ரோஸ் குட்னஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து லிட்ரலா இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தோஸ் டூ பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் யூ நோ ஹவு மச் ஐ லவ் அந்த ஜார்ஜ் ஆர்மாண்டோட சி அண்ட் டிசையர். லைக் லிட்ரலா அதனுடைய வாட்டர் டவுன் வெர்ஷன் மாதிரி இருக்கு, பட் இட்ஸ் நாட் தட் வாட்டர் டவுன். நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, லாஞ்சிவிட்டியில தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ லேயரிங் வந்துட்டு யூ கேன் யூஸ் திஸ். இந்த எந்த அளவுக்கு டென்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரே மாசத்துல, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு எவ்வளவு இது பிடிச்சிருக்கு அப்படின்றது. இப்போ வந்து நான் அந்த ரோஸ் ஃபேஸ்ல இருக்கேன். ஐ எம் என்ஜாயிங் ரோஸ் ஆன் மீ. ஸோ ஐ காட் திஸ் பெல்லா விட்டாவோட ரோஸ் பர்ஃப்யூம். இது வந்து லைக் வென் இட் ஓப்பன்ஸ் லைக் லிட்ரலா ரோஸ் மொதல் ஸ்பிரிட்ஸ்ல லைக் டாப் நோட்ல வந்து நல்லா ரிச்சான ரோஸ். ஆனா அதுக்கப்புறம் this settles down as a nice little jasmine. ஒரு few secondsல ஜாஸ்மின், நீரோலி அந்த மாதிரியான வாசனை மாதிரி வருது. கொஞ்சம் green leaves freshness அந்த மாதிரி வருது. அப்புறம் திருப்பி அது ஃபுல்லா செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோஸோட வாசனை திருப்பி கொஞ்சம் வெளியில வருது. ஆல்சோ இதுல வந்து ஐ கான் ஸ்மெல் லைக் ரெட் ரோசஸ், அந்த ப்ராப்பர் பிங்க் பன்னீர் ரோசஸ் அந்த மாதிரியான ஒரு வாசனை தான் வருது. அதுமே கொஞ்சம் ரொம்ப லைட்டா தான் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரோஸ் கிடையாது, பட் இட்ஸ் அ வெரி நைஸ் ஃப்ளர்ட்டி ரோஸ் கைண்ட் ஆஃப் திங். மெச்சோர்ட் ரோஸ் கிடையாது, ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டி ரோஸ் மாதிரியான ஒரு வாசனை. இட்ஸ் ஓகே தான், பட் இப்போதைக்கு நான் அப்படியே ரொம்ப அப்படியே காதல்ல விழுந்திருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல கிடையாது. மேபி இன் ஃபியூச்சர் ஐ டோன்ட் நோ. லைக் பர்ஃப்யூம்ஸ் டேக் டைம். முன்னாடி பிடிச்சது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிடிக்காம இருக்கும். அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலத்துல வெண்ணிலானா அவ்வளோ பெரிய காதலி நான் வெண்ணிலாக்கு. பட் இப்போ வந்து ஐ ப்ரிஃபர் ரோசஸ் ஓவர் வெண்ணிலா. ஸோ இட் சேஞ்சஸ் வித் டைம். ஸோ அதே மாதிரி எப்படி வேணா இதனுடைய ஒப்பீனியனும் மாறலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். வித் தட் மை டெய்லி எசென்ஷியல்ஸ் ஃபார் டுடே இஸ் டன். ஷாம்பூ அண்ட் ஹேர் ஆயில்ஸ்லாம் மட்டும் நான் முன்னாடி போட்டதையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்றதுனால காமிச்சுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்றது கிடையாது. வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஆல்சோ இதுலேயே நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். லைக் ஒரே ஒரு ஹேர் மாஸ்க், ஒரே ஒரு பர்ஃப்யூம், ஒரே ஒரு மாய்ஸ்சரைசர், ஸ்கிப்பிங் த சீரம். இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் முக்கியமாக பிகினராக இருக்கீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. I don't know what I'd do without you.